தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலும் அதியன்னேடி தான்புக்கு நட்டம் பயின்றிலனேல் தரணியெல்லாம் உன்புக்க வேல் காளிக்கு ஊட்டாம் கான் சாழலோ அப்படின்னு திருச்சாடல் அந்த இறைவனுடைய திருநடனத்தை பற்றி பேசுறது. இப்போ நம்ம திரு அண்டப்பகுதியை பார்த்துட்டு வரும். அதில் சுவாமியினுடைய எப்படியெல்லாம் திசையெங்கும் அவருடைய அழகு நிறைஞ்சிருக்கு. திருப்பெருந்துறை மலையை மேலே பிரசன்னமாகி தன்னுடைய ஞான பிரகாசத்தை கொடுத்தார் அப்படின்றத பார்த்தோம் 69வது வாக்கியமாக திரு அண்டப்பகுதியில். இப்போ திரு அண்டப்பகுதியினுடைய 70வது வாக்கியத்தை பார்க்கலாம். ஐம்புலம் பந்தனை வாளர விரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப அப்படிங்கிறார். அப்போ ஐம்புல பந்தனை வாளர விரி அப்படின்னா என்ன? பந்தனை அப்படின்னா கட்டு, தலை. நம்ம எப்படியெல்லாம் இந்த ஐம்புலங்களால் கட்டப்பட்டிருக்கோம். அப்போ ஒளி பொருந்திய அந்த ஒரு ஐம்பொறிகள்ன்ற ஒளி நிறைஞ்ச பாம்பு விரண்டோடுறது. ஐம்பொருள் வாயிலாக பற்றுதல் பாரமார்த்திக வாழ்வுக்கு தடையாக இருக்குது. அதாவது சுவாமியினோட போய் அடையிறதுக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது. சமயங்கள் எல்லாம் ஒப்ப முடிஞ்ச உண்மை இதுதான். அதனால் இப்போ எப்படி பழைய சட்டையை நீக்கினோன்னு பாம்பு பிரகாசமாகிறதோ அதுக்கு சீற்றமும் அதிகமாகும். அப்படி ஆன பிறகு அப்படி பெருநிலையில் இருந்த ஆதி மனுஷனான ஆதாமை ஐம்பொறிகள்ன்ற பாம்பை வீழ செய்தது அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த பொறின்ற பாம்பை நம்ம விரட்டி ஓட்டி அடிக்கணும் அப்படின்றது தான் சுவாமியினுடைய கட்டளையாக இருக்குது. வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப அப்படிங்கிறார். அப்போ வெந்துயர் கோடை எப்படி ஒரு கொடிய துன்பமாக இருக்குது. வெவ்விய கோடை காலம் போல் இருக்கிற ஒரு கொடிய துன்பம் அழிஞ்சுபட்டு போயிடுறது. அந்த சுவாமியினுடைய திருப்பாதத்தை நம்ம போய் சேரும்பொழுது நமக்கு வர்ற துன்பங்கள்லாம் நம்மளால் வாங்கிக்க தேவையில்லாதபடி அது நம்மளுக்கு ஒட்டாத ஆயிடுறது. நீடெழிர் தோன்றி வாளொளி மிளிர அப்படிங்கிறார். அப்போ முகவிலாசத்தில் அழகும் பிரம்ம தேஜஸும் ஒளிர்றது சுவாமிக்கு. அப்படி சுவாமி இருக்கார். தெய்வீக இன்பத்தில் அவள் திளைச்சிருக்கிறதுனால அவளுடைய முகத்துலேயும் ஒளி மிளிர்றது. எந்தம் பிறவியர் கோப மிகுத்து முரசெறிந்து மாப்பெருங் கருணையின் முழங்கிங்கிறார். அப்போ மேலும் பிறவி எடுக்கிறதுல எனக்கு அருவருப்பு ரொம்ப உண்டாகும்படி நீ செஞ்சு அருளணும். இனி பிறவி வேண்டாம் அப்படின்ற மனநிலையானது இறைவனை நாடுறதுக்குரிய ஒரு உபாயமாக இருக்குது. அது எனக்கு கிடைக்கணும். உலகம் அறிய வண்ணம் பறையடித்து இறைவாய் என்ன நீ பகிரங்கமாக ஆட்கொண்டு அருள் இருக்க அப்படின்னுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறார் மாணிக்கவாசகர். பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்டங்கிறார். அப்போ நான் கைகூப்பி தொழுத காட்சியானது இன்னும் அலராது கூம்பி இருந்த கார்த்திகை பூவின் தோற்றத்தை ஒத்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறார். எஞ்சா விண்ணருள் உண்டுளி கொள்ளா அப்படிங்கிறார். இப்போ இறைவனது குறையாத இனிய அருள்றது ஆனந்த கண்ணீர் சொட்டும்படி எனக்கு அருவியாக சொட்டுறது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறார் மாணிக்கவாசகர். செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற செம்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்டங்கிறார். அப்போ மலை மேலே வச்சுருந்த விலகு போன்ற இறைவனுடைய செவ்விய ஞான பிரகாசமானது திசையெல்லாம் திகழ்ந்து இருக்குது. கேத குட்டங் கையற ஓங்கி இருமுச்சமய தொறுபேய் தேரினை. அப்போது கேத்தம்னா என்ன? துக்கம். குட்டம்னா சிறுமை. அப்போ துன்பன்ற சிறுமை செயலற்று போகி எனக்கு பேரின்பம் ஓங்கியிருக்கு. இறைவனுடைய அருளையும் ஞானத்தையும் பெற்ற பிறகு எனக்கு துன்பமே இல்லை, இன்பமே யாண்டும் நிலச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்போ இருமுச்சமயத்து 2 அரு சமயங்களான ஒரு வேட்கையிலிருந்து பெரிய கண்களை உடைய மான் கூட்டம் காணல் நீரை நஜநீர்னு நடைச்சுண்டு நாடி போய் தாகசாந்தி அடையாமல் தவிச்சுது. அதுபோல் புற சமயங்கள்லாம் புகுந்து கடுந்தவம் புரிஞ்சவர் பலர் பரமனது அருளுக்கு பாத்திரமாகி சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது ஆகாத போதும் அல்லல் பட்டிருக்காங்க. வேதத்துலேயும் கடவுளிலையும் நம்பிக்கை வைக்காத சமயங்கள் புற சமயங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. லோகாயத்தமாக பௌத்த மதத்தின் 4 கிளைகள், ஜைன மதம், இப்படி 6 புற சமயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி புற சமயங்கள்லாம் போய் இறைவனை அடையாதவாளும் சைவத்துக்கு ஒன்று அடைஞ்சிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிறார் மாணிக்கவாசகர். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.